ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனசா. இந்த அமைதியான நேரத்தில் நாம் பல பேரை பற்றி யோசிப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையோட சைலண்ட் ஹீரோவை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் பேச போகிறது அப்பாவை பற்றி. நிழல் கொடுக்கும் ஒற்றை மரம். அம்மாங்கிறது ஒரு அழகான கவிதைன்னா, அப்பாங்கிறது அந்த கவிதை எழுதப்பட்ட காகிதம் கசங்கினாலும் அதில் இருக்கிற கவிதை களையக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஜீவன் அவர். அப்பாவோட அன்பு அது ஒரு விசித்திரமான விஷயம். அம்மா அன்பை காட்டிடுவாங்க, ஆனால் அப்பா அன்பை கோபத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுருப்பாரு. அந்த தேய்ந்த செருப்பு, நம்ம புது செருப்பு கேட்டாலும் தன்னோட செருப்பு தேஞ்சு போயிருக்கேன்னு கவலைப்படாமல் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய செருப்போட வேலைக்கு போவார். அங்கே நிற்கிறார் அப்பா. நம்ம ஃபோன் கேலரியில் அம்மாவோட 1000 செல்ஃபி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும். ஆனால் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அவர் நமக்கு முன்னாடி நின்று அன்பு காட்டுறதை விட நமக்கு பின்னாடி நின்று நம்மளை விழாமல் தாங்கி பிடிக்கிறது தான் விரும்புகிறாரு. உலகத்தில் எல்லாருமே நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள விட அதிகமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உங்கள் அப்பா மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் இப்போவே முடிஞ்சா உங்கள் அப்பா கிட்டே போய் ஒரு 2 வார்த்தை 2 நிமிஷம் பேசுங்க. அந்த 2 நிமிஷம் அவர் வாழ்நாள் முழுக்கப்பட்ட கஷ்டத்தை அப்படியே மறக்கடிக்கும். உண்மைதானே? அப்படின்னு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.